தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை. தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். மனித பாவத்தாலே மரண தீர்வை பெற்று தூய செம்மறி போலே துக்கத்துடன் வருந்தி எங்கே போகிறீ? முதலாம் தலம். இயேசுநாதரை சாவுக்கு தீர்வு இடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எங்கள் அன்பு இயேசுவே, யாதொரு குற்றமோ பாவமோ அறியாத உம்மை சாவுக்கு தீர்ப்பிட்டார்கள். வாழ்வும் வழியும் உண்மையுமான உம்மையே நாங்கள் பின்பற்றவும் தவறான தீர்ப்பு வழங்காதிருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பாரச்சிலுவை மரம் பாவத்தின் சுமை தாங்கி பாசத்துடன் அணைத்து பாரத்துடன் நடந்து எங்கே போகிறீ? இரண்டாம் தலம். இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, உம்மேல் சுமத்தப்பட்ட சிலுவை எங்கள் பாவங்களின் விளைவு என்பதை உணர்கின்றோம். யார் மீதும் அநியாயமாக பழி சுமத்தாமல் இருக்கவும் எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் என்னும் சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். கல்வாரி மலை நாடி தள்ளாடி தரை வீழ்ந்து எல்லோரின் பாவங்களை தனிமையால் சுமந்து எங்கே போகிறீர்? மூன்றாம் தலம். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரத்தால் நீர் முகம் குப்புற கீழே விழுந்தீர். துன்பத் துயரங்களின் சுமையால் வாடுகின்ற மக்களை கனிவோடு கண்ணோக்கிட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். மாமரி கன்னி அன்னை மகனின் கோலங்கண்டு மாதூயருடன் வாடி மனம் நொந்து வருந்த எங்கே போகிறீர்? நான்காம் தலம். இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, உம்மை ஈன்றெடுத்த அன்னை மரியா உம் துன்பங்களைக் கண்டு மனமுடைந்தார். அந்த அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் என்றும் மகிழ்வு கொள்ள அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். உதிரம் மாறாய் சிந்தி உள்ள உரமிழந்து சீரேன் சீமோன் துணையை ஏற்று வழி நடந்து எங்கே போகிறீர்? ஐந்தாம் தலம். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, கடின சிலுவையை நீர் சுமந்து செல்ல சீமோன் என்பவர் துணை செய்தார். எங்கள் சகோதரர்களின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு துணை செய்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். கர்த்தரே உம் வதனம் இரத்தக்கரையால் மங்கி உத்தமி வேரோனிக்கம்மா வெண்தூகிலால் துடைத்தும் எங்கே போகிறீர்?
ஆறாம் தலம். இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, வியர்வையாலும் இரத்தத்தாலும் கரைப்பட்ட உம் திருமுகத்தை ஒரு பெண்மணி அன்போடு துடைத்து உமக்கு ஆறுதல் அளித்தார். எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் கவலையால் வாடும் அனைவரின் துன்பங்களையும் துடைத்திட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பாவங்கள் ஒன்றாய் சேர்ந்த பாரச்சுமையினாலே மீண்டும் தரையில் வீழ்ந்தும் வீரத்துடன் எழுந்து எங்கே போகிறீ? ஏழாம் தலம். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரம் உம் தோள்களை அழுத்தியதால் நீர் மீண்டும் ஒரு முறை கீழே விழுந்தீர். ஆனால் மன உறுதியோடு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தீர். நாங்களும் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் கண்டு தவழ்ந்து விடாமல் துணிந்து எழுந்து உம்மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்றிட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். புண்ணிய ஸ்திரீகள் பல புலம்பியலும் வேளை ஆறுதல் கூறி நீரும் நேசக்கண்ணீர் சொரிந்து எங்கே போகிறீ? எட்டாம் தலம். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, உமக்கு நேர்ந்த சொல்லற்கரிய துன்பத்தையும் பாராமல் நீர் பிறருக்கு ஆறுதல் கூறினீர். தன்னலம் பாராது பிற நல நோக்கவும் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல்மனதை தந்து தூய வழியில் நாங்கள் நடந்திட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். சிலுவை பாரத்தாளே மாமரியே மைந்தன் மூன்றாம் முறை தரையில் முகம் படிந்தெழுந்தும் எங்கே போகிறீ? ஒன்பதாம் தலம். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
அன்பு இயேசுவே, மீண்டும் மீண்டும் கீழே விழுந்ததால் உடல் எல்லாம் இரத்தமாயிற்று. எங்கள் பாவங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் நாங்கள் தூய்மையோடு வாழவும், பாவத்தை வெறுத்து அன்பில் எந்நாளும் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். நீடாடை சலற்றவே கோடான கோடி காயங்கள் இரத்தம் மாறாய் பெருகி வேதனையால் வருந்தி எங்கே போகிறீ? 10ஆம் தலம். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, உடைகளை களைந்தவர்கள் உம்மை அவமானத்திற்கு உள்ளாக்கினார்கள். வறுமை, அரசியல், அடக்குமுறை, அதிகாரப்பாணி போன்ற அவலங்களால் மனித உரிமையும் மாண்பும் உரியப்பட்டு நிர்வாணமாக்கப்படுகின்ற எம் சகோதர சகோதரியரை நினைத்து பார்க்கின்றோம். உடன்பிறப்புகளாகிய அவர்களது மாண்பினை காத்து போற்றிட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். நீட்டிய கால்கரத்தில் நீண்ட இரும்பாணிகள் நிஷ்டயூதரைந்தும் நேசத்திலே வெந்து பலியானி. 11ஆம் தலம். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, சிலுவையில் நீர் அறையப்பட்ட போது உம்மை ஆணிகளால் துளைத்தார்கள். திருக்காயங்களால் நீர் எங்களை குணமாக்கினீர். நீர் சிந்திய இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளோம். அவமான சின்னமாகிய சிலுவையை நீர் மீட்பின் கருவியாக்கியது போல நாங்களும் எங்கள் துன்பத் துயரங்களை சிலுவையோடு இணைத்து மீட்பின் பலன்களை இடைவிடாது துய்த்து அனுபவித்திட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். சிலுவை பீடமேறி மும்மணி நேரந்தொங்கி அரிய பிதாவை வேண்டி ஆருயிரொப்படைத்து பலியாகினி. 12ஆம் தலம். இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே
நீர் சிலுவையில் தொங்கினீர். மனிதரை கடவுளின் பிள்ளைகளாக்கிட நீ எம்மில் ஒருவராக மாறினீர். சிலுவையில் தொங்கிய போது நீர் உரைத்த சொற்களை நினைத்து பார்க்கின்றோம். தாகமாயிருக்கிறது என்று கூறிய இயேசுவே, எங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தருளும். எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர் நீத்த இயேசுவே, நாங்கள் கடவுளின் திருவுளத்தை இறுதி வரை நிலைத்து நின்று நிறைவேற்றிட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். மரித்தாய் மடி மீதில் மரித்த மகன் தாங்கி, ஏழு சோக வாட்களா ஊடுருவி வருந்தி, தாயே நின்றி. 13ஆம் தலம். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, உயிரற்ற உம் சடலத்தை உம் அன்னை மரியா தம் மடியில் கிடத்தி அழுது புலம்பினார். அவரை எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பினால் நீர் எங்களுக்காக உயிர் துறந்தீர். உமது சாவு எங்களுக்கு வாழ்வு வழங்கிற்று. நாங்களும் உமது புகழ்ச்சிக்காகவும் பிறருடைய ஈடேற்றத்திற்காகவும் அயராது உழைத்திட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். கர்த்தரின் உடல் தனை கல்லறைக்குள்ளடக்கி, உத்தானம் ஜீவனுமா உயிருடன் எழுந்து எப்போ வருவி. 14ஆம் தலம். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இயேசுவே, உமது உடல் கல்லறையில் வைக்கப்பட்டாலும் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போகவில்லை. நாங்களும் திருமுழுக்கின் வழியாக உம்மோடு கல்லறையில் அடக்கப்பட்டோம். பாவத்தில் இறந்தோம். ஆனால் நீர் புத்துயிர் பெற்று எழுந்தது போல எங்களுக்கும் ஆன்மீக வாழ்வு அளித்து புதிய மனிதர்களாக வாழ நீர் வழி செய்தீர். யாம் பெற்ற வாழ்வு இவ்வையகம் பெற்று மகிழ்ந்திட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இறுதி ஜெபம். ஆண்டவரே, சிமியோன் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே தேவரீர் பாடுபட்ட பொழுது மகிமை பிரதாபம் உள்ள கன்னித்தாயின் மகா மதுரமான ஆத்மம் வியாகுல வாளால் ஊடுருவப்பட்டதே. அவள் வியாகுலத்தையும் வேதனையையும் வணங்குகிற நாங்கள் சிலுவையை நேசித்து சகல புனிதர்களின் மகிமையுள்ள பேறுகளினாலும்
மன்றாட்டுக்களினாலும் உமது திருப்பாடுகளின் பலனை அடையும்படி தயை புரிந்தருளும். ஆமென். திருச்சிலுவை ஆசிருக்காக அனைவரும் தலை வணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தீமை அனைத்திலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மரித்த விசுவாசிகளினுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவது. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, நாம் அனைவரும் தவக்காலத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமையிலே இருக்கின்றோம். அன்பில்லையேல் ஒன்றுமில்லை. புனித பவுலடியார் சொல்கின்றார், எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு இவற்றில் தலை சிறந்தது அன்பு. எனவே நாம் ஒவ்வொருவரும் அன்பு செய்கின்ற உள்ளத்தை பெற்றவர்களாக, கடவுளையும் பிறரையும் நேசிக்கின்ற மக்களாக வாழக்கூடிய அருள் வரத்தை இந்த திருப்பலியின் வழியாக வேண்டி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏறமாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி, எங்கள் கடவுளே என்று சொல்லி இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல இருப்பேன். அவன் லீலி மலர் போலாவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவு மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உம் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்குச் செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியைக் கேட்டேன். தோளினின்று உம் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடையினின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே.
என் மக்களே, எனக்குச் செவி கொடுங்கள். இடிமுழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களைச் சோதித்தேன். என் மக்களே, எனக்குச் செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுகின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவிசாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்குச் செவிசாயுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருக்கலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்குச் செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாகக் கொடுப்பேன். உங்களுக்கு மலைத்தேனால் நிறைவளிப்பேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்குச் செவி கொடுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 28 34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறெதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இறையாட்சிக்கு அண்மையில் இருக்கின்றோமா அல்லது இறையாட்சிக்கு தொலையில் இருக்கின்றோமா என்று நம்மை சிந்திக்க இன்றைய நாள் அழைக்கின்றது. இறையாட்சிக்கு அண்மையில் செல்ல வேண்டுமா அல்லது இறையாட்சிக்கு தொலையில் நாம் வாழ வேண்டுமா? இன்றைய வாசகங்கள் அதற்கான பதிலையும் விடைகளையும் தருகின்றன. இறையாட்சி என்பது என்ன? ரோமையர் பிரிவு 14 இறை சொற்றொடர் 17 இவ்வாறாக சொல்கின்றது. இறையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவியார் அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய இவற்றை அடிப்படையாக கொண்டது என்பதை எடுத்துரைக்கின்றது. எனவே இன்றைய நற்செய்தி இறையாட்சிக்கு அண்மையில் வாழ வேண்டுமா? அதற்கு இரண்டு முக்கியமான மாபெரும்
விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றவர்களாகவும் செய்கின்றவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றது. ஒன்றாவது கடவுளை அன்பு செய்வது, இரண்டாவது தன்னைத்தானே அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள். இஸ்ரேல் மக்கள் எப்படி தவறாக வாழ்ந்தார்கள் என்பதை விவரிக்கின்றது. தவறான வழிபாட்டு முறை, வேற்று தெய்வ வழிபாடு, ஞானமற்ற பகுத்தறிவற்ற நிலை, தீச்செயல்களினுடைய உச்சம், நேர்மையற்ற வாழ்வு, இவையெல்லாம் அவர்களை இறையாட்சிக்கு வெளியே தள்ளியது என்று சொன்னால் மிகையாகாது. எனவே அன்பே உருவான கடவுள் அவர்களை மீண்டும் தம்மிடம் வருமாறு அழைக்கின்றார். நீதியோடும் நேர்மையோடும் வாழ்கின்ற மக்களாக அவர்களை வாழ பணிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல தருணங்களிலே பில்லி சூனியம், ஜோசியம் மட்டுமாக வேற்று தெய்வ வழிபாடு, ஒழுக்கமற்ற வாழ்வு, தவறான வாழ்க்கை முறை, 10 கட்டளைகளுக்கு எதிரான வாழ்க்கை என்று சொல்லி நாம் இஸ்ராயேல் மக்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பே உருவான கடவுள் நம்மை இன்றைக்கு அவர் பக்கம் திரும்பி வர அழைக்கின்றார். இறையாட்சிக்குரிய மக்களாக நம்மை வாழ பணிக்கின்றார். நற்செய்தியிலே இயேசு அன்பினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றார், தெளிவுபடுத்துகின்றார். நாம் எல்லோருமே அறிந்தது போல அன்பு என்பது முச்சொல் மந்திரம். அது நம்மை குணப்படுத்தும், பிறரையும் குணப்படுத்தும் வல்லமை கொண்டது. அப்படிப்பட்ட அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி பயன்படுத்துகின்றோம்? அன்பு இனம், மொழி பேதம் அறியாதது. அது சிறு புல்லில் கூட பூக்கலாம் அல்லது பெரும் கல்லில் கூட துளிர்க்கலாம். அத்தகைய வல்லமை பெற்றது, ஆற்றல் பெற்றது அன்பு. அன்பு நமது வாழ்வை அழகுபடுத்தும். அன்பு ஒளிரும் இடத்திலே கடவுளை நாம் பார்க்கலாம். என் உருவிலும் உங்கள் உருவிலும் அத்தகைய அன்பு பிரதிபலிக்கப்பட்டால் நம்மிலே கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரினுடைய அன்பு நம்மிலே நிலையாக இருக்கின்றது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பை நாம் மரணிக்க செய்தாலும் அது மீண்டும் துளிர்விடும், உயிர் பெற்று வந்துவிடும். ஏனென்றால் அன்பிற்கு மறுபெயர் இயேசு. அன்பிற்கு மறுபெயர் இயேசு. எனவே நாம் இயேசுவாக வாழ்வோம். பிறரினுடைய வாழ்வில் அன்பு என்கின்ற அந்த துளிரை வளரச் செய்வோம். மரணிக்கும் மனங்களிலே அன்பின் விதையாக நாம் விழுவோம். அவர்களுடைய வாழ்விலே இறைவனை பிரதிபலிக்கின்ற, இறைவனினுடைய அன்பை பிரதிபலிக்கின்ற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் அவர்களை மாற்றுவோம். இயேசு ஏன் கடவுளையும் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தினார்? நமக்குள்ளே என்ன அலைகள் ஓடலாம்? ஏன் நாம் கடவுளை மட்டும் அன்பு செய்தால் போதாதா? ஏன் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கட்டாயத்தை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தருகின்றார் என்கின்ற எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடலாம். 1 யோவான் பிரிவு 4 இறை சொற்றொடர்கள் 20, 21 இவ்வாறாக சொல்கின்றது: கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. எனவே கடவுளை அன்பு செய்கின்றவர்கள் தம்முடைய சகோதர சகோதரிகளையும் அன்பு செலுத்த முடியும் என்பதை அங்கே குறிப்பிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையை நாம் கடைபிடிக்கின்ற போது நாம் கடவுளுக்குரியவர்களாக, கடவுளினுடைய அன்பை பிறரிலே பிரதிபலிக்கின்றவர்களாக நம்மால் வாழ முடியும் என்பதை எடுத்துரைக்கின்றது. எனவே நம்முடைய இல்லத்திலே, இதயத்திலே இருக்கின்ற வெறுப்பு, கசப்பு, காழ்ப்புணர்வு போன்ற இறையாட்சிக்கு தடையாக இருக்கின்ற எல்லா விதமான கீழ் செயல்களையும் நம்மிடமிருந்து அகற்றி இறையாட்சிக்குரிய அன்பு, மன்னிப்பு, சமாதானம், மகிழ்ச்சி, இரக்கம், ஜெபம், தவம், நற்செயல்கள் போன்றவற்றை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்கின்ற போது நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சியை நம் மத்தியிலே நிலைநிறுத்துகின்றவர்களாகவும், அந்த அன்பு செயல்கள் நமக்குள்ளே இறையாட்சியை பிறப்பிக்கின்ற ஒரு மாபெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்கின்ற அந்த எண்ணத்திலே சந்தேகம் இல்லை. எனவே நம்முடைய உடன் பணியாளர்கள், நம்முடைய அண்டை வீட்டார், நம்முடைய குடும்ப அங்கத்தினர், நம்முடைய வாழ்விலே நம்முடைய திருச்சபையினுடைய அங்கத்தினராக செயல்படக்கூடியவர்கள், நம்மை வெறுக்கின்ற மனிதர்கள், நம்மை புண்படுத்துகின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரினுடைய இதயத்திலும்
இயேசு நமக்குள்ளே விதைத்த அந்த அன்பு என்கின்ற விதையை நாமும் விதைக்கின்றவர்களாக வாழ செயல்படுவோம். ஒரு முறை செருப்பு தைக்கின்ற தொழிலாளி ஒருவர், அவருடைய குடும்பத்திலே அவருடைய மனைவி, பிள்ளைகள். ஆனால் கால சூழ்நிலை அவருடைய மனைவி, பிள்ளைகள், ஒரு பிள்ளையை தவிர மற்ற எல்லாரையும் இழக்க நேரிட்டது. அவருடைய குடும்பத்துல பயங்கர சோகம். இந்த சோக நிகழ்வுக்கு பிறகு அவர் விவிலியத்தை தொடுவதில்லை, விவிலியத்தை வாசிப்பதில்லை. அவரினுடைய வாழ்க்கை போக்கு ஏதோ நான் நல்லா இருந்தா போதும், சந்தோஷமா இருந்தா போதும், எனக்குன்னு ஒத்த பிள்ளைய கொடுத்தாரா, அந்த ஒத்த பிள்ளையும் கடைசியில இவ்வாறு உடல்நிலை சரியில்லாம இறந்து போச்சு, என்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாமே இறந்து போயிட்டாங்க என்று சொல்லி தன்னுடைய வெறுப்பையும் கசப்பையும் கடவுள் மீது காண்பித்தார். அப்போது அவரை சந்திக்க வேத போதகர்கள் வந்தார்கள். அந்த குருக்கள் எல்லாம் அவரை பார்த்து, நீங்கள் கண்டிப்பாக விவிலியம் வாசிக்க வேண்டும், விவிலியத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும், இறைவனினுடைய அன்பு உங்களுடைய உள்ளத்திலே பிறக்கும், இல்லத்திலே பிறக்கும், நீங்கள் மீண்டும் மகிழ்ச்சியையும் அன்பையும் சுவைக்க முடியும் என்று சொல்லி எடுத்து சொல்கின்றார்கள். அவர்கள் சொன்ன அந்த அறிவுரையை கேட்ட அந்த தொழிலாளி என்ன செய்கின்றார், எப்பயாவது படிக்க ஆரம்பிச்சார். அது நாளடைவில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற ஒரு அன்றாட வாழ்வினுடைய அங்கமாக அது மாறி போய் விடுகின்றது. அப்படி ஒரு நாள் வாசித்துக் கொண்டிருக்கின்ற போது பரிசேயர் தன்னுடைய இல்லத்திற்கு இயேசுவை அழைத்த அந்த நிகழ்வு வாசிக்கின்றார். அப்பொழுது அந்த பெண்மணி பாவியான பெண்மணி தன்னுடைய கண்ணீரினாலே ஆண்டவரினுடைய பாதங்களை கழுவுகின்றார் என்பதை எல்லாம் அவர் படித்துவிட்டு உறங்கச் செல்கின்றார். உறங்கச் செல்கின்ற போது அவருடைய மனதிலே ஓடிய இந்த சிந்தனைகள், நான் எப்படி இந்த பரிசேயரை போல ஒரு சுயநலவாதியாக இருந்திருக்கின்றேன், பிறரை அன்பு செய்யாத மனிதனாக வாழ்ந்திருக்கின்றேனே என்று சொல்லி உணர்ந்து கொண்டு படுத்துறங்குகின்றார். அப்படி உறங்குகின்ற பட்சத்திலே ஆண்டவர் அவருடைய முன்பாக பேசுகின்றார், அவருடைய குரலை கேட்கின்றார். இதோ நான் நாளைக்கு உன்னிடம் உன்னோடு பேசுவேன் என்று சொல்கின்றார். அதே போல அவர் வழக்கம் போல அமர்ந்து செருப்பு தைக்கின்ற அந்த இடத்திலே அமர்ந்து செருப்பு தைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு கால் முடமானவன் பஸ்ல அடிப்பட போற அந்த சமயத்துல ஓடி போய் அவனை காப்பாத்துகின்றார். காப்பாத்திட்டு, எப்பா ஏன்பா இப்படி வர என்று சொல்லி அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து உடைக்கின்றார். அடுத்தபடியாக ஒரு பெண்மணி ஒரு குழந்தையோடு நிற்கின்றாள். அந்த பெண்மணிக்கு தேவையான எல்லா உதவிகளையும், அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா தேவைகளையும் கொடுத்து அனுப்பி, அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் காசையும் கையில கொடுத்து, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க, அங்க போய் நல்லா சந்தோஷமா வாழுங்க என்று சொல்லி அனுப்புகின்றார். மூன்றாவதாக ஒரு திருடன் ஒருவனை பார்க்கின்றார். அந்த சிறு பையன் ஒரு பாட்டினுடைய பையிலிருந்து மணி பர்ஸை எடுக்கிறத பார்க்கிறார். உடனே ஓடி போய் அவனை தடுத்து நிறுத்தி, இப்ப இது மாதிரிலாம் செய்யக்கூடாது என்று சொல்கின்றார். செய்யக்கூடாது என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த பையனை பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வதற்கு அவரே முன்வருகின்றார். இப்படி இந்த செயல்களை எல்லாம் செய்து முடித்து விட்டு அவருடைய மன சிந்தனையிலே இந்த ஒரு எண்ணம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு என்னிடம் வருவதாகவும் எனக்கு தோன்றுவதாகவும் சொன்னாரே, இன்னும் அவர் வரவில்லையே என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு ஒரு வேதனையோடு அவன் மீண்டுமாக வீட்டிற்கு செல்கின்றான். அவன் படுத்துறங்குகின்ற சமயத்திலே இந்த 3 நிகழ்வுகளும் அவனினுடைய கண்ணினுடைய முன்னிலையிலே இருக்கின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனோடு மீண்டும் பேசுகின்றார். இதோ இந்த வடிவிலே நான் வந்த போதெல்லாம் எனக்கு நீ உதவி செய்தாய், என்னை நேராக கண்டுகொண்டாய், உன்னுடைய வாழ்க்கையிலே இதே போன்ற அன்பு செயல்களை தொடர்ந்து செய், என்னுடைய உருவை உன்னுடைய பதித்ததோடு மட்டுமல்ல, பிறருக்கும் என்னுடைய உருவை உன்னுடைய அன்பின் செயல்களால் எடுத்துச் செல் என்று சொல்லி அவருக்கு அறிவுறுத்தி விட்டு மறைந்தாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, இதோ இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டதொரு மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்கின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய சீடர்களாக, அவரினுடைய வழித்தொன்றர்களாக, அவரை பின்பற்றுகின்ற விசுவாசிகளாக வாழ்கின்றோம் என்றால் அவரினுடைய அன்பு செயல்களை நம்முடைய வாழ்விலை ஒவ்வொரு நாளும் சக மனிதர்களுக்கு செய்கின்றவர்களாகும், கஷ்டத்திலே உழல்கின்றவர்களுக்கு,
அதை ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்றவர்களாகவும் வாழ்வோம். கண்டிப்பாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார். அந்த அன்பு என்கின்ற அந்த முச்சொல் நமக்கு மருந்தாகவும் பிறருக்கு மருந்தாகவும் அமையும் என்கின்ற அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து கொண்டு அதற்கான அருள் வரத்தை தொடர்ந்து இந்த திருப்பலியின் வழியாக வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயன்மான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயன்மான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றின் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. நற்கருணை மன்றாட்டு 2. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே மக்கு நடு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மக்கு உரியதே. ஆமேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு முளைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை ஜெபம். என் இயேசுவே, நீர் தூய நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிறீர் என்று நம்புகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை என் ஆத்துமாவில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் உம்மை நான் நற்கருணையில் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதால் ஆன்மீக ரீதியிலேனும் என் இதயத்தினுள் நீர் வர வேண்டுமென்று இறைஞ்சி மன்றாடுகிறேன். நீர் என்னோடு இருப்பதைப் போல் நான் உம்மை என் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறேன். என்னை முழுவதுமாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். உம்மிடமிருந்து ஒருபோதும் விலகி செல்ல விடாதேயும் சுவாமி. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை மன்றாடும் நம்பிக்கையாளரை கனிவுடன் கண்ணோக்கி ஏறலும். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் அவர்கள் உமது அன்பின் கொடைகள் எங்கும் பரவச் செய்திட ஆற்றல் பெறுவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.